அஸ்ஸலாமு அலைக்கும். பேரன்பிற்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தொடரில் இன்றைய நாள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேச்சு அமைந்திருந்த விதம். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் தற்போது பேசுவதை போன்று அதிவேகமாக அவர்கள் பேச மாட்டார்கள். மாறாக தெளிவாக நிறுத்தி தான் பேசுவார்கள். அவர்களுடன் இருப்போர் அவற்றை மனனம் செய்யும் அளவிற்கு அவர்களின் பேச்சு தெளிவாக இருக்கும். வார்த்தைகள் தெளிவாகவும் கருத்துகள் புரியும் விதத்திலேயும் இருக்கும். புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வேகமாக அவர்கள் பேச மாட்டார்கள். அவையில் இருப்போர் கூர்ந்து கேட்போர் அப்பேச்சை மனனம் செய்து கொள்கின்ற அளவிற்கு அழகாக தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாக்கியத்தை கூறினால் கேட்போர் அதனை புரிந்து கொள்ளும் நோக்கில் 3 முறை திரும்ப திரும்ப சொல்பவர்களாக அவர்கள் இருந்தார்கள். காரணம், முதலில் பேசும் வாக்கியத்தை 2-3 முறை திருப்பி கூறுவார்கள். காரணம், அதை கேட்கக்கூடிய மக்களுடைய மனதில் அது பதிய வேண்டும். கூறப்பட்ட அந்த செய்தி அவர்களுடைய மனதில் பதிந்து அவர்களுடைய வாழ்க்கையில் அது பின்பற்றுகின்ற அளவிற்கு திரும்பவும் கூறுவார்கள். முதலில் கூறுவது மக்கள் செவி ஏற்பதற்காகவும், 2வது தடவை கூறுவது மனதில் உள்வாங்கிக் கொள்வதற்காகவும், 3வது முறை திரும்பி கூறுவது அந்த செய்தி குறித்து அவர்கள் சிந்திப்பதற்காகவும் என்பதாக பெருமக்கள் விளக்கம் கூறுகிறார்கள். புரிந்து கொள்வது சிரமம் அல்லது புதுமையான செய்தி அல்லது கேட்போர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்ற இடத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவைப்பட்டால் 3 முறை கூறுவார்கள் என்று ஹதீஸினுடைய விளக்கத்தில் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள். அன்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த அழகிய பண்பு, 3 முறை பேசுகின்ற பண்பு, தெளிவாக பேசுகின்ற பண்பு, எதிரிடையிலே அமர்ந்திருப்போர் அதனை மனனம் செய்கின்ற அளவிற்கு தெளிவாக பேசுகின்ற பண்பு, இதையெல்லாம் நாமும் எடுப்போம். நம்மை சுற்றி உள்ளவர்கள் நம்மோடு நெருங்கி வாழ்வார்கள், பின்பற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.